சினிமாவில் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு வச்சிருந்த மதத்தை அரசியலுக்கு வந்தவொடனே வெளியில் கொண்டு வந்தவர் ஜோசப் விஜய். இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. சினிமாவில் பூட்டி வச்சிருந்த மதத்தை, வீட்டுக்கு வெளியில் வரும்போது பூட்டி வச்சிருந்த மதத்தை, அரசியல் வரும்போது பூட்டை திறந்து மதத்தோடு வெளியில் வந்தவர் ஜோசப் விஜய். இன்றைய முதல்வராக இருக்கிற விஜய் அன்றைக்கு என்ன பண்ணாரு, அதை ஒரு பிளக்கார்டில் பிடித்து கொண்டு எங்களுக்கு சாரி வேண்டாம், நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஆகவே விஜய் அவர்களுக்கு நான் சொல்லுவது அதே தான், எங்களுக்கு சாரி வேண்டாம், நடவடிக்கை வேண்டும். ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஜாதிகள் பார்ப்பது இல்லை. ஹிந்து 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 அனைவரும் சகோதரர்கள் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய இதுவே. இந்தியாவில் இன்னைக்கு அதிகமான நில உரிமைதாரர் யார் என்று கேட்டால் மத்திய அரசாங்கத்துக்கு பிறகு கிறிஸ்தவ சர்ச். மூன்றாவது பெரிய உரிமையாளர் இந்து அறநிலைத்துறை அல்ல. என்னைக்கோ உள்ள ராம ஜென்ம பூமியை நீங்க ராமர் பூமி தான் அப்படின்னு நிரூபியுங்கள்னு தானே சொன்னீங்க. ராமருக்கே பர்த் சர்டிபிகேட் கொண்டான்னு கேட்டவங்க தானே நீங்க. அப்ப நாங்க கேட்க மாட்டோமா? அந்த இடத்துல வைரமுத்து பேசும்போது சொல்லுகிறார், இதை நான் தமிழர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். தமிழர்கள் அவனுக்கு விருது கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அர்ப்பணிச்சு. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். தமிழக அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யனை நியமனம். நாகர்கோவில் சிறையில் இருந்த கைதியின் உடலில் 19 காயங்கள், கொலை செய்ததாக காவலர்கள் 3 பேர் கைது. RSS குறித்து அவதூறு நூலுக்கு தடை விதிக்க வேண்டும், கோவை போலீஸ் கமிஷனரிடம் புகார். மகாராஷ்டிராவில் கிறிஸ்தவ சர்ச் மற்றும் மிஷனரி அமைப்புகள் தொடர்பான நிலங்கள் தணிக்கை, கதரும் இனிகோ இருதயராஜ். மீடு புகழ் கவிஞர் வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கப்பட்டது. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாடு இதழாசிரியர் திரு ராம நம்பிநாதன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்க. வணக்கம் சார். வணக்கம். முதல் செய்தியாக சார், தவேக அரசு குற்றவியல் வழக்கறிஞராக, அரசின் குற்றவியல் வழக்கறிஞராக ஜான் நியமிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? இதில் எனக்கு ஆச்சரியமே வரல பாஸ்கர். ஏன்னா நடப்பது யாருடைய ஆட்சி அப்படிங்கிறது, ஜோசப் விஜயனுடைய ஆட்சி. இதை நான் சொல்லலை, அவருடைய கூட்டணி கட்சியில் இன்னைக்கு இருக்கக்கூடிய, நேற்று வரைக்கும் திமுக கூட இருந்து திருமாவளவன் சொன்னார். அவர் என்ன சொன்னார், சினிமாவில் நடிக்கிற வரைக்கும் நீ விஜய் விஜய் விஜய்னா அரசியலுக்கு வந்தவன ஜோசப் விஜய்னு சொல்லிட்டு சிறுபான்மை ஓட்டெல்லாம் கொண்டு போயிட்டே, அது திமுகவுக்கு தானே சொந்தம்னாரு. ஏதோ திமுக அதெல்லாம் அவங்கெல்லாம் பட்டயம் போட்டு கொடுத்த மாதிரி. ஜோசப் விஜய் அழகா சர்ச்சில் போனார், முட்டி போட்டு நடந்தார். அவரெல்லாம் கண்டிப்பாக மதத்தை வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு வரவே இல்லை. அதாவது சினிமாவில் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே பூட்டிட்டு வச்சிருந்த மதத்தை அரசியலுக்கு வந்தவொடனே வெளியில் கொண்டு வந்தவர் ஜோசப் விஜய். இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க. சினிமாவில் பூட்டி வச்சிருந்த மதத்தை, வீட்டுக்கு வெளியில் வரும்போது பூட்டி வச்சிருந்த மதத்தை, அரசியல் வரும்போது பூட்டை திறந்து மதத்தோடு வெளியில் வந்தவர் ஜோசப் விஜய். புரியுதுங்களா? ஆகையினால கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட்டாங்க, அவருக்கு ஜெயிச்சாங்க. அவர் ஜெயிச்சதுக்கு காரணமே பூட்டி போட்டிருந்த மதத்தை வெளியில கொண்டு வந்ததுக்கு தான். ஆகையினால மதத்தை பூட்டி போடுறதுன்னு ஒன்ன நீயே கட்டி போடுவதற்கு சமம். சரியா? அதை முதல்ல நாம் புரிந்து கொள்ளணும். அதைத்தான் திருமாவளவன் சொல்றார். திருமாவளவன் சொல்லி முடிச்ச உடனே இப்ப ஜான் சத்யனை போட்டிருக்காரு. அவருடைய சீஃப் மினிஸ்டருடைய
முக்கியமான பிரின்சிபல் செக்ரட்டரி யார், அதாவது அரசியல் ஆலோசகர், முக்கியமான ஆலோசகர். இன்னைக்கு மினிஸ்டர் ரேங்க்ல ஒரு ஆலோசகர் அவருக்கு போட்டிருக்காங்க. யார் அவர்? ஜான் ஆரோக்கியராஜ். ஜான் ஆரோக்கியசாமி. நீங்க இந்த ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா யாரு அப்படிங்கிறது நம்ம மார்ட்டின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவரும் திருமாவளவனும் ரொம்ப நண்பர். அவர் தான் திருமாவளவன் தான் என்னுடைய அரசியல் குரு அப்படின்னா அவர் சொல்லியிருக்கார். திருமாவளவன் ஜிகாதிகள் கூட இருக்கிறாரா, எவாஞ்சலிஸ்டுகள் கூட இருக்கிறாரானா யாரு கூட இருக்கிறாருன்னு வேணா நீங்களும் நானும் பட்டிமன்றம் நடத்தலாமே தவிர 2 பேர் கூட ஈக்குவலா கூட இருக்கிறார். அப்போ அந்த அரசாங்கத்துல ஜான் சத்தியனை போட்டதுல எனக்கு பெரிய வித்தியாசம் தெரியவில்லை. அறநிலைத்துறையில ரமேஷ் போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லவர்னு தான் சொல்றாங்க. ஆனா அவர் போய் பரிசு கொடுக்கும்போது பெரியார் புஸ்தகத்தை தான் விஜய்க்கு பரிசு கொடுக்குறாரு. ஏதாவது அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு நல்ல பரிசை கொடுக்கறதுக்கு அவரால் முடியலை. நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மைனாரிட்டி குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மேலே இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். இல்லை, அப்படி பார்க்கும்போது ஏஜியா ஒரு ஹிந்து தானே சார் போட்டிருக்காங்க. விஜய் நாராயணன் ஒருத்தர் ஏஜியா போட்டிருக்காங்க. இது எப்படி மதம் சார்ந்து பார்க்கறதா இல்லை அவரெல்லாம் தகுதியோட இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதா? விஜய் நாராயணன் அவருக்கு ஏற்கனவே அவருடைய கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணதுனால போட்டிருக்காங்க. அந்த ஒரே ஒரு கேஸ் நீங்கள் கேஸ் அடிப்படையில் பாருங்க. இப்போ இதுக்கு போட்டிருக்காங்க, யாரால் போட்டிருக்காங்கன்னா இந்த லயோலாமணி பாடநூல் கழகத்துக்கு லயோலாமணி இந்த மாதிரி பைத்தியக்காரங்கள் நிறைய வரிசையா வந்துட்டே இருப்பாங்க. இந்த ஜான் சத்தியன் ஏற்கனவே இவர் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டு கொலிஜியத்தால் மத்திய அரசாங்கத்தால் மறுக்கப்பட்டவர். ஏன் மறுக்கப்பட்டவர்னா பிரதமர் மோடி மீது அவதூறாக அவர் நிறைய பேசியிருந்தார். அதில் பப்ளிக்கில் வெளியாயிருந்தது, எல்லாமே இருந்தது. அப்போ பிரதமர் மீது அவதூறாக பேசி அதை பிரசுரம் செய்த ஒரு ஜான் சத்தியன், ஹைகோர்ட் நீதிபதியாக ரெக்கமெண்ட் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட ஒரு ஜான் சத்தியன் தமிழக அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அப்படின்னு வந்தாருன்னா, அப்ப இந்த அரசாங்கம் எதை எதிர்பார்க்கிறது? ஒரு பக்கம் டெல்லியில போய் சமாதானம் பண்றாங்க, ஒரு பக்கம் அவர்களுக்கு வேண்டியவங்க போட்டுறாங்க. நீங்க இந்த வில்சனை திமுக கட்சி போட்டு வச்சிருந்தது, இப்போ யார் இருக்கா? வில்சன் எம்பியா இருக்கிறா. எல்லா வழக்குகளுக்கும் அவர் தான் போயிட்டு இருந்தாரு. அன்னைக்கு இந்துக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. நேரடியா கோர்ட்ல உட்கார்ந்துட்டு ஜிஆர் சாமிநாதனை மிரட்டுற அளவுக்கு அவர் பேசினார். இன்னைக்கு அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார். எங்க இந்துக்களுக்கு நீதி கிடைக்கும்னு எனக்கு புரியலை. அதனால இது எவாஞ்சலிக்கல் அரசாங்கமாக மாறிக்கொண்டிருக்கு. அப்படித்தான் என்னுடைய பார்வை. இந்த அரசாங்கம் மதத்தை பூட்டி வைக்கவில்லை, தைரியமாக வெளியில நடமாடி கொண்டிருக்கிறது. மதத்தின் பேரால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால மதத்தை பூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அரசாங்கம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். தாவேகா ஆட்சியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறை மரணம். நாகர்கோவில் அருகே சபரிவர்மன் 33 வயது திருமணமான இளைஞர், அவர் கடையில குட்கா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை குற்றம் சாட்டப்பட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. பார்த்தா வழக்கம் போல போலீஸ் காரணம் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிருக்காரு. 19 காயங்கள் அவருடைய உடலில் இருப்பதாக இப்போ பத்திரிகை தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு சார். அவர் உடல் மாற்றுத்திறனாளி அப்படின்னும் சொல்லப்படுகிறது சார். இப்போ இதற்கு தாவேகா அரசு என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் 3 காவல் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காரு. சிறை மரணம் நடந்திருக்கு, என்ன நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுக்காக உதயநிதி கண்டனம் பண்ணியிருக்கு. மற்றபடி உதயநிதிக்கு கண்டனம் செய்யக்கூடிய தகுதி இருக்கிறதா
கடந்த 5 வருஷம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, திருபுவனம் அஜித்தினுடைய ஒரே ஒரு மரணம் உங்களுக்கு எல்லா கதையும் சொல்லும். அந்த மரணம் நேற்று பொழுது அஜித் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டு போது, நம்ம அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சாரி அப்படின்னு கேட்டார். இன்றைய முதல்வராக இருக்கிற விஜய் அன்றைக்கு என்ன பண்ணாரு, அதை ஒரு பிளக்கார்டில் பிடித்து கொண்டு எங்களுக்கு சாரி வேண்டாம், நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு கேட்டார். ஆகவே விஜய் அவர்களுக்கு நான் சொல்லுவது அதே தான், எங்களுக்கு சாரி வேண்டாம், நடவடிக்கை வேண்டும். நடவடிக்கை இப்போ 3 பேரை நீங்கள் நீக்கியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அடித்து கொல்லப்பட்டது ரொம்ப கொடூரமான சாட்சிகள். அதாவது காமிக்கிறேன் எத்தனை தடயம் இருந்ததுங்கிறது பார்த்தா நமக்கு பதற வைக்குது. இல்ல அது அந்த குட்கா விற்றதுக்காக இவ்வளவு கொடூரமா தாக்கப்படணுமா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பாஸ்கர் இங்கேயும் கூட ஒரு கேள்விக்கு, இந்த கேள்விக்கும் நான் அப்படி என்னுடைய மதத்தை வீட்டில் பூட்டாம வெளியில எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க எனக்கு மதத்தை வீட்டில் பூட்டாம வெளியில பேசுறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி தரணும். என்ன தாராளமா. என்ன சாத்தாங்குளத்துல நடந்ததுங்க. ஃபெலிக்ஸ் அப்பா பையனை அடிச்சு கொன்னு இன்னைக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ரணகலம் ஆச்சு. திமுக எங்க பார்த்தாலும் போராட்டம். காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த பேர் சொன்னீங்களா, அந்த பேர் தான் காரணம். அந்த பேர் தான் காரணம். ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் மைனாரிட்டி மாவட்டம், கிறிஸ்தவர்கள் அறிந்த மாவட்டம், கனிமொழி எம்பியா இருக்கக்கூடிய மாவட்டம். அங்கே இருக்கிற ஸ்டெர்லைட்டில் கூட நீங்கள் இதே விஜய் கூட ஸ்டெர்லைட் நடந்த உடனே எங்கெங்கெல்லாம் போனாருன்னா பாதிரியெல்லாம் பார்த்து சர்ச்செல்லாம் பார்த்து தான் அவர் ஆறுதல் சொல்லிட்டு வந்தார். இன்னைக்கு இருக்கிறது அவர் எந்த வீட்டுகளுக்கு போகிறத விட பாதிரியை பார்க்கறதுக்கும் சர்ச்சுக்கும் போனதுக்கு தான் அதிகம். அந்த ஃபெலிக்ஸ் விஷயத்தில் எல்லாரும் போராடினதுக்கு காரணம் என்னன்னா, ஃபெலிக்ஸ் யார் அப்படின்னு அந்த அடையாளத்தை பார்த்து விட்டு இவங்க யாருமே அந்த மதத்தை வீட்டுக்குள்ள பூட்டாம வெளியில ஆஹா 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 ஒரு அப்படின்னா கத்தினது தான். அப்போ இந்த அரசாங்கத்துக்கு உயிர் மதம் சார்ந்துதான் அதற்கான மதிப்பு இருக்கு. ஒரு சபரீஷன், சபரீஷன் தான் சபரிவர்மன், சபரிவர்மனுக்கான மரியாதை வேறு, ஃபெலிக்ஸுக்கான மரியாதை வேறு, அஜீஸுக்கான மரியாதை வேறு, ஃபெலிக்ஸுக்கான மரியாதை வேறு. அவ்வளோதாங்க. இதே தான் ஒரு தீபாவளிக்கு ஒரு சின்ன குழந்தை சுஜித் மறக்க முடியாது. உடனே எல்லாரும் தீபாவளி கொண்டாடணுமா. கரூர் நடந்த உடனே கொஞ்ச நாள்ல என்ன வந்தது, தீபாவளி புறக்கணிக்கப்பட வேண்டும், கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணாங்கல்ல. யார் கரூர்ல 41 பேர் செத்து போயிட்டாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடணுமான்னு ஒருத்தனும் கேட்கலையே. ஆகையினால அரசியல் தளம் என்பது மதம் இல்லாமல் இல்லை. தமிழர் மதத்தை பூட்டி வைக்கணும்னு யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் ஹிந்து விரோதியாக மாறுகிறார்கள். நான் என்ன ஹிந்து விரோதி என்று சொல்லலாமா? நான் ஒரு ஹிந்து ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை பூட்டி வைங்கன்னு சொன்னா நீங்க ஹிந்து. ஏன்னா இன்னைக்கு செக்குலரா பேசுறதுக்கு ஏகப்பட்ட தலைவர்கள் இங்க இருக்காங்க. யாரு பேசலாம் மதசார்பின்மை? எல்லாரும் தான் பேசுறாங்க. நீங்க வந்த உடனே ஓஹா ஒரு ஹிந்துக்களுக்கு ஒரு பாஜகவுக்கு ஒரு தலைவர் கிடைத்தாருன்னு யாரும் பார்க்கல, இந்துக்களுக்கு ஒரு தலைவர் கிடைத்தாருன்னு தான் பார்த்தாங்க. ஆனா நீங்களும் அந்த மாயையில போய் விழுந்துட்டு நான் ஹிந்து விரோதி இல்லை, நான் பெரிய இந்தியனாக்கும் அப்படின்லாம் பேசுறதெல்லாம் பார்வை மாறி இருக்கிறதுங்க அவர் பதிவு பண்ணியிருக்காரு.
சிறுபான்மை மக்களிடையே என்னை பார்த்த பார்வை மாறி இருக்கிறதுங்கிறதையும் நீங்க சொல்ற ஒரு பதிவு பண்ணி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்காரு, நான் அறம் பேசிய போதிலும் கூட அவர்கள் என்ன பார்க்கறத மாறி இருக்கு. அப்ப இவர் அறம் பேசினாரு, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகையினால இப்ப அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றதுனால இவர் மாறப் போறாரு. அப்படின்னா அறத்திலிருந்து மாறப் போறாருன்னு அர்த்தம் இல்லையா? அதனால இது ஏதோ ஒரு இப்போ இந்த லாக்அப் கொலை நடந்திருக்கிறது. யாரு முதல்ல வந்தா அப்படின்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி. எம்ஆர் காந்தி வந்தார், முன்னாள் எம்எல்ஏ எம்ஆர் காந்தி, இப்ப எம்எல்ஏ இல்லை, அவர் வந்தார். அடுத்து பாரதிய ஜனதா கட்சி வந்தது, அடுத்து மற்றவர்கள் வருகிறார்கள். நீங்க தான் 6 மாசம் நேரம் கொடுத்துருக்கீங்களே, எப்படி வருவீங்க? வரமாட்டீங்களே. நான் என்ன சொல்றேன், இந்த பைத்தியக்காரத்தனெல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். நேரடியா மக்களுக்குன்னா எல்லாரும் வரணும். இன்னைக்கு நடந்த இப்ப உதயநிதி கேட்டாருங்கிறீங்கள, உதயநிதிக்கு மட்டும் அந்த ஸ்லாட்டை கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். உதயநிதி கேட்கலாம், கண்டிக்கலாம். ஆனா களத்துல முதல்ல இருந்தது எம்ஆர் காந்தி. நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்றேன். அப்படி வந்தா தான் இதற்கான தீர்வு வரும். என்னுடைய பார்வையில் மீண்டும் சொல்கிறேன், உயிருக்கு மதத்தை வைத்து விலை பேசாதீர்கள். ஒவ்வொரு உயிரும் உயிர்தான். கஸ்டோடியல் டெத். உடனடியாக இதுக்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டன குரல் எழுப்ப வேண்டும். குற்றவாளிகள் தயவு தாட்சண்யம் இல்லாமல் தண்டிக்கப்படும். தமிழகத்துல இது எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை தான் சார். இந்த சித்தாந்தம் சார்ந்த அந்த சித்தாந்தம் சார்ந்த திரைப்படங்கள் வந்தாலோ அல்லது புத்தகங்கள் வெளியிடப்பட்டாலோ அதற்கு தடை கோருவது என்பது ஒரு இயல்பாகவே நடந்துகிட்டு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறது ஒரு புறம் நம்ம ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானா, அல்லது அது உண்மைக்கு முற்றிலுமாகவே புறம்பாக வரக்கூடியதை நாம் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிறது பொதுத்தளத்துல பொதுமக்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடியது தான். அது சினிமாவை பார்த்துட்டோம், நிறைய புத்தகங்கள் ஆகட்டும். அதே போலதான் இப்போ RSS பிராமணன் பெரியாரிஸ்ட் ஆனேன் அப்படின்னு ஒரு புத்தகம் நலங்கிள்ளி அப்படிங்கக்கூடிய எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். அது 17ஆம் தேதி வெளியிடுவதற்காக அது ஆயத்தமாகி வருகிறது. அதற்கு கோவையைச் சேர்ந்த வக்கீல் அவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதை வெளியிடக்கூடாது, முற்றிலும் RSS போன்ற நூற்றாண்டு இயக்கம், சமூக சேவை செய்யக்கூடிய இயக்கம், தேசபக்தி கொண்ட இயக்கத்தையும் குறித்து தவறான கருத்துகள், பல கருத்துகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது, அது மக்களிடையே ஒரு தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்திடும், அதனால இதை நீங்க பேன் பண்ணணும், இதை விநியோகம் பண்றதை தடை பண்ணணும் அப்படின்னு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இன்னும் பல்வேறு இந்து இயக்கங்களும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? தாவே கால பிராமணன் இருக்காங்களா? அமைச்சர், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் பிராமணன், உணவுத்துறை வழங்கல் அமைச்சர் பிராமணர். அதிமுக பிராமணங்க இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. திமுகவில் ஆதரவாளர்கள் சொன்னா நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது எனக்கு SV சேகர் ஐயா ஞாபகத்துக்கு வராரு. ஆமா. அப்போ பிராமணன்ல திமுக பிராமணன், அதிமுக பிராமணன், தாவேகா பிராமணன், அப்படி ஏதாவது ஒரு ஜாதி இருக்கா? அப்படி எந்த ஜாதி? இந்த பிராமணன்னா பிராமணன், ஹிந்துனா ஹிந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், கிறிஸ்டியனா கிறிஸ்டியன், ஜாதியில செட்டியார்னா செட்டியார், நாடார்னா நாடார், முதலியார்னா முதலியார். அதான் நான் RSS பிராமணன். RSS பிராமணன் ஒரு தலைப்பு போட்டாலே அந்த RSS காரர்னு கிடையாது. RSSக்குள்ள ஜாதிகள் பார்ப்பது இல்லை. ஹிந்து 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 அனைவரும் சகோதரர்கள் தான் RSS இதுவே. RSS பிராமணன்னு ஒரு தலைப்பு வைக்கிறாரு. அந்த தலைப்பு அந்த தலைப்பை RSSஐ இழிவு செய்வதாக இருக்கிறது. RSSக்கு உள்ள போயிட்டு நான் பிராமணன், நான் செட்டியாருங்கிற வாய்ப்பே அந்த இயக்கம் கொடுக்காது. அப்போ முதல்லயே இவர் திட்டமிட்டு ஒரு உணர்வை கிளப்புவதற்காக RSS பிராமணன் அப்படின்னு போடுறார். சரி, பிராமணன் பெரியாரிஸ்டானேன்னு போட்டுக்குங்க, அது என்ன RSS பிராமணன்? அப்ப பிராமணனும் பெரியாரிஸ்டும் வேற வேறையா? அப்போ பிராமணன் பெரியாரிஸ்ட் இல்லையா?
ஏற்கனவே எந்த பிராமணனும் பெரியாரிஸ்ட் இல்லையா அப்படின்னா கமலஹாசன் பெரியாரிஸ்ட் தான். சினிமா துறையில் எத்தனையோ பிராமணங்க பெரியாரிஸ்ட் இருக்காங்க. அப்போ ஒரு பெரியாரிஸ்ட்னை காமிக்கிறதுக்கு ஒரு RSS தேவை, பெரியாரிஸ்ட்னை காமிக்கிறதுக்கு ஒரு பிராமணன் தேவை. அப்படி ஒரு புத்தகத்தை உணர்வு பூர்வமாக இவர் சொல்லியிருக்கிறானவே இவர் ஏமாத்தல ஆரம்பிச்சிருக்கிறார். ஒன்று, அவர் பேர் நலங்கிள்ளின்னு இருக்கு. பொதுவாகவே எழுத்தாளர்கள் புனைப்பெயர் வச்சுக்கிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நல்ல தமிழ் பேர் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி பேர் எங்கேயாவது இருக்கான்னு நான் தேடிப்பேன். இன்னைக்கு சமுதாயத்தில் தமிழர்களே அப்படி வேற ஏதாவது பேர் வச்சிருக்காங்கன்னு தேடி தான் பார்க்கணும். அதுலேருந்தே அவர் ஏதோ ஒரு வித்தியாசப்படுத்துகிறார் தன்னை என்பது தெரியும். அவர் பிறவலை எழுத்தாளனா, பிறவலை எழுத்தாளர்னு RSS அவரை கொண்டாடி இருக்குமே சார். அவர் RSSல இருந்ததாக நானும், அதாவது கோயம்புத்தூர்ல புக்கை ரிலீஸ் பண்ணாரு, மதுரையை சேர்ந்தவர்னு சொல்றாரு. மதுரையை சேர்ந்த என்னுடைய RSS நண்பர்கள் 8-10 பேருக்கு இன்னைக்கு காலையிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அந்த செய்தி வந்ததுலேருந்து. யார் அந்த நலங்கிள்ளி, நானும் இத்தனை வருஷமா RSSல இருக்கேனே, எப்படி அவர் மீட் பண்ணாங்க போனேன், நானும் ஒரு பத்திரிகை துறையில் இருக்கேன், நானும் இலக்கிய துறையில் இருக்கேன், அவரும் ஒரு இலக்கியவாதி என்று சொல்கிறார், நான் மீட் பண்ணதே இல்லையே, சங்கத்துல இருந்து நான் எப்படி மீட் பண்ணாம, யாரு என்ன செய்தின்னு கேட்குறாங்க. இப்படியா அவர் RSSல இருந்தாராமா அப்படின்னு கேட்குறேன். ஆகையினால இல்லாத ஒன்றை இருந்ததாக காணும். அவர் ஏதோ ஒரு கற்பனை கதை விட்டு இருக்கிறார் என்று நமக்கு சந்தேகம் வருவதால் கோயம்புத்தூரை சேர்ந்த அட்வொகேட் சண்முகம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். சண்முகம் RSSனுடைய விபாக் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அட்வொகேட். விபாக் கலரில் ஒரு பொருள். விபாக் என்பது 3-4 மாவட்டங்கள் சேர்ந்தது, 2க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு விபாக். அதில் இருக்கக்கூடிய சண்முகம் அந்த வழக்கை தொடுத்திருக்கிறார். இப்போ யாருக்கு புத்தகம் எழுத உரிமை இல்லை, யாருக்கு அதை பப்ளிஷ் பண்ண உரிமை இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நீங்க தஸ்லிமா நஸ்ரீன் எழுதினா உங்களுக்கு கோபம் வருது. இன்னும் எத்தனை புத்தகங்கள் நீங்க தடவை இருக்கிறீர்கள். சல்மான் ருஷ்டி அது வெளிநாட்டிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயே அதே தான். அதனால இந்த கருத்து சுதந்திரம் புண்ணாக்கு கிண்ணாக்கெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நீங்க உங்க தலைப்பில் அயோக்கியத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். அதைத்தான் நான் முதல்ல சொல்றேன். தலைப்புல நீங்க அயோக்கியத்தனம் பண்ணி, தலைப்புல ஏதோ ஒண்ணு பெரிய RSSல பிராமணர்களுக்கு எதிராக ஏதோ பெரிய சதி நடந்த மாதிரியும், ஆகையினால இவர் பெரியாரிஸ்டா வந்தது மாதிரியும். ஏன்னா நான் RSS ஹிந்து பெரியாரிஸ்டா வந்தேன்னு சொன்னா கூட எனக்கு புரியுது என்ன அர்த்தம், எனக்கு அங்கேயே ஜாதி வருது. ஆகையினால இது ஜாதி மத கலவரத்தை தூண்டும் புத்தகமாக இருக்கலாம், RSS மீது அவதூறு பரப்பும் புத்தகமாக இருக்கலாம். புத்தகம் வெளிவரட்டும், அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. இல்லைங்க, நாங்க இப்போதே கேஸ் கொடுக்குறோம், நீங்க ஆய்வு செய்து பாருங்கன்னு சொல்றோம். அந்த ரைட் எங்களுக்கு இருக்குல்ல. அதனால இது நியாயமான ஒரு கேஸை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கேஸை காவல்துறை சீரியஸாக எடுத்துக்கொண்டு பார்க்க வேண்டும். அந்த புத்தகம் வெளிவரக்கூடாது. 3வது உங்களுடைய கேள்வியும், நாம் மதத்தை பூட்டி விட்டு வெளியில வந்தால் என்ன ஆபத்து என்பதைத்தான் காமிக்கிறோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக அரசு ஆள்கிறது சார். அங்கே சமீபத்தில் ஒரு 31 மில்லியன் லேண்ட் ஃப்ராடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பகீர் தகவல்களை அந்த அரசு வெளியிட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மிஷினரி ஓன்டு லேண்டு எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ண போகிறதா மாநில அரசு தெரிவிச்சிருக்கு. அதன் மூலியமாக இப்போது கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் தங்களுடைய அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சி முன்னாள் MLA
இனிக்கோ இருதயராஜ் வந்து பதறி போய் ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு, இந்த பாஜக அரசு வேண்டுமென்றே சிறுபான்மையினர்களை இப்படி கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதன் மூலமாக 1947 சுதந்திரத்துக்கு முன்பு பல்வேறு நிலங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் எதுவும் இல்லாமல் இருக்கும், அதையெல்லாம் இந்த அரசு திட்டமிட்டு அபகரிக்கும் செயலில் ஈடுபடுவதற்காக இப்படி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இப்போ இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இனிக்கோ இருதயராஜ் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? தமிழகம், தமிழ்நாடு. தமிழ்நாடு தான். அவர் என்ன பொறுப்புல இருக்கார், எந்த கட்சியில இருக்கார் சொல்லுங்க பாஸ்கர். முன்னாள் எம்எல்ஏ, திமுக அனுதாபி, முன்னாள் எம்எல்ஏ, திமுக முன்னாள் எம்எல்ஏ. சொந்த வருது திருச்சி. திருச்சி. நீங்க அந்த அரியலூர் கேஸ்ல அவரை பார்த்துருப்பீங்க. அவர் வந்து பல ஆண்டுகளாக எம்பியாக இருந்த அடைக்கல் ராஜனுடைய சகோதரர் என்று நான் நம்புகிறேன். எல்லாம் இருக்கட்டும் சார். மகாராஷ்டிராவில் கிறிஸ்துவ லேண்டை வந்து அளக்கணும்னு அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. இங்கே இருக்கிற இனிக்கோ இருதயராஜுக்கு என்ன வலிக்கிறது? இல்லை, இப்போ அது முன்மாதிரியாக இந்தியாவின் எல்லா மாநிலங்களுக்கும் அதை கொண்டு வந்துட்டா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலையை அவர் தெரிவிச்சு. வந்தா என்ன, அவர் வீட்டுக்குள்ள பூட்டிட வேண்டியதானே மதத்தாங்கிறேன் நான். அவர்கள் ஒருபோதும் அப்படி பூட்டி வச்சுட்டு வர்றவங்க இல்லையே சார். சார் இன்னைக்கு நீங்க 4 செய்தி சொல்லியிருக்கீங்க சார். 1 2 3 4. ஏதாவது ஒரு செய்தியாவது மதத்தை பூட்டி வச்சுட்டு வந்து சமுதாயத்தில் பேசுற மாதிரி செய்தியா இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க. ஆகவே இருதயராஜ் அவர்களே, மதத்தை வீட்டுக்குள்ள பூட்டிச்சு. அரசாங்கம் எது பண்ணட்டுமோ அதை பண்ணட்டும். அப்படி மதசார்பற்ற தலைவர்கள் சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க சார், சொல்ல மாட்டாங்க. இந்தியாவில் இன்னைக்கு அதிகமான நில உரிமைதாரர் யார் என்று கேட்டால் மத்திய அரசாங்கத்துக்கு பிறகு கிறிஸ்தவ சர்ச். 3வது பெரிய உரிமையாளர் இந்து அறநிலைத்துறை அல்ல, வக்ஃப். இதுல வக்ஃபினுடைய டிஸ்பியூட் என்னங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் பார்த்து கொண்டா இருக்கிறோம். என்னென்ன டிஸ்பியூட்டு. 1000 வருஷத்து கோயில் இருக்கிற நிலம் கூட வக்ஃப் நிலம்ங்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு வக்ஃப் வாரியம் சீரமைக்கப்பட்டு, அந்த சீரமைக்கப்பட்டதில் வக்ஃப் வாரியத்தில் கூட ஹிந்துக்கள் இருக்கலாம் என்ற சட்டம் வந்த பிறகு முதலாக அங்கே ஹிந்துக்களை நியமித்து வக்ஃப் வாரியத்தை அமைத்திருக்கிற மாநிலம் மத்திய பிரதேசம். இப்போ கிறிஸ்தவர்கள் நிலத்துல சர்ச்சை வருகிறத வரத்தானே செய்யும். அப்ப யாரு பாப்பா? அதை மத்திய அரசு பார்க்காம யாரு பார்க்கணும்? சார் உங்களுக்கு ஏன் பயம் வருகிறது? பயம் ஏன் வருகிறதுனா, சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால நீங்க வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை காரணமாக வைத்து கொண்டு கடத்திய பல்வேறு நிலங்களுக்கான மூலப்பத்திரத்தை அழித்து விட்டீர்கள் என்ற சந்தேகம். இப்போ நம்ம ஊரில் லயோலா காலேஜ் இருக்குது சார். அதை கோயில் நிலம் சொல்கிறாங்க. ஆனால் யாராலையும் நிரூபிக்க முடியல. ஏன் நிரூபிக்க முடியல? எனக்கு தெரிஞ்சு மூலப்பத்திரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு. ஈரோட்டில் பெரிய மாரியம்மன் கோயில் பிரச்சனைங்க எத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு ஓரளவு நிரூபிக்கப்பட்டு முட்டாக எடுத்தா, ஆனால் அதை கிறிஸ்டியன்ட்டேருந்து எவிட் பண்ணி வாங்க முடியல. எத்தனையோ கோயில் நிலங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் கோயில் நிலக்கத்துல தான் ஆக்கிரமிப்பு நடந்து அதை மீட்க சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் தீர்ப்பும் கொடுத்து அது நடக்க மாட்டேங்குது. அதனால கோயில் நிலங்கள் என்று வந்துவிட்டால் அது ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடாது என்று சொல்லுவதை விட அயோக்கியத்தனம் எதுவும். அப்போ ஒரு கேஸ் தானே, எல்லாத்தையும் எப்படி பார்க்கலாம்? ஒரு கேஸை வச்சுட்டு தான் இந்த மாதிரி தான் எல்லாங்கிறதா அங்கே உள்ள பிரச்சனை. அதனால ஏன் பதறுகிறார்கள் என்றால், பிரிட்டிஷ்காரர் ஆட்சியை வைத்துக்கொண்டு எத்தனையோ கோயில் நிலங்களை
இவர்கள் சுருட்டி இருக்கிறார்கள். அதனுடைய இதையெல்லாம் மாற்றி வந்திருக்குங்க. இன்னைக்கு இருக்கு இல்லை அப்படிலாம் அன்னைக்கு உள்ள நிலத்தை நீங்க நிரூபிக்க முடியுமா, வைக்க முடியுமாலாம் இப்ப கேள்வி கேட்பாங்க. என்னைக்கோ உள்ள ராம ஜென்ம பூமியை நீங்க ராமர் பூமி தான் அப்படின்னு நிரூபியுங்கள்னு தானே சொன்னீங்க. ராமருக்கே பர்த் சர்டிபிகேட் கொண்டாட கேட்டவங்க தானே நீங்க. அப்ப நாங்க கேட்க மாட்டோமா? உங்களுக்கு ஒரு காலம் வந்தா எல்லாருக்கும் காலம். அதனால மகாராஷ்டிரா மட்டும் இல்லை, எப்படி வக்ஃபாரியம் வந்திருக்கிறதோ இதே விஷயத்தான் நான் ஸ்ரீ டிவியில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கிறிஸ்தவ நிலங்களை ஆய்வு செய்வதற்கும் மேலாண்மை செய்வதற்கும் இந்தியா முழுக்க சேர்ந்து ஒரு வாரியம் தேவை அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி வந்தால் தான் கபாலீஸ்வரர் கோயில் சாந்தோம் சர்ச்சில் இருந்ததா இல்லையாங்கிற உண்மையே தெரியும். இல்லைன்னா இவங்க போய் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலே சர்ச்சுன்னு கூட சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக இந்த ஆய்வுகள் இன்னைக்கு தேவை. மகாராஷ்டிரா அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த முயற்சி பல உண்மைகளை வெளியில கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். நீங்க பல ஊர்களில் தமிழ்நாட்டில் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தாலே அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏரியாலேருந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அது ஏதாவது ஒரு வகையில் சர்ச் ஏரியாவாக தான் இருக்கும். ஒரு சர்ச் இருக்கும், ஒரு ஸ்கூல் இருக்கும், வேற ஏதாவது ஒன்று இருக்கும், பல நகரங்கள். அதனால அந்த உண்மைத்தன்மையை பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். அந்த அள்ளி அள்ளி கொடுத்ததில் எது எந்தெந்த நிலம் என்று பார்க்க வேண்டிய உரிமை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது, கடமை இருக்கிறது. அதை மத்திய அரசாங்கம் செய்கிறது. மத்திய அரசாங்கம் செய்கிற இடத்துல இன்னைக்கு மாநிலத்தில் யார் ஆட்சி இருக்கிறார்களோ மாநில அரசாங்கம் செய்கிறது. அவ்வளோ. மகாராஷ்டிராவில் மாநில அரசாங்கம் செய்கிறது. செய்வதற்கான முழு உரிமை அந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இன்னைக்கு இருதயராஜ் கொஞ்சம் கதறலாம், தப்பு இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழகத்திலையும் இவர்கள் நிறைய சுருட்டி வைத்திருக்கிறார்கள் அர்த்தம். ஏன்னா திருச்சியில் மெயின்கார்டு கேட்டில் இறங்கினா, அதாவது இருதயராஜ் எதிர்த்தாப்புல ஜோசப்ஸ் 1 கிலோமீட்டருக்கு ஜோசப்ஸ் போகும். மெயின்கார்ட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு ஜோசப். ஜோசப் போய் முடிச்ச உடனே இந்த பக்கம் இடது பக்கம் பிஷப் ஹீபர் போகும், ஸ்கூல் போகும். வலது பக்கம் ஹோலி கிராஸ் போகும். அது ஒரு கிலோமீட்டர் போன உடனே அதுக்கப்புறம் வயலூர் ரோடு ஆரம்பிச்சு, வயலூர் ரோடு ஆரம்பிச்சுன்னா பிஷப் ஹீபர் காலேஜ் ஆரம்பிச்சு. அந்த திருச்சியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மலைக்கோட்டை ஏரியால இந்த ஒரு மாணவர்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்தது. கிளைவாஸ்டல் தாக்குதல்னு, உங்களுக்கு திமுக ஆட்சியில் கிளைவாஸ்டல் தாக்குதல்னு ஒன்று போட்டு பாருங்க. மலைக்கோட்டைக்கு முன்னால் தான் கிளைவாஸ்டல். கிளைவாஸ்டல் மலைக்கோட்டை திப்பக்குளத்துக்கு இந்த பக்கம் தான் இருக்கு. எப்படி அங்கே கிளைவாஸ்டல் வந்தது? மலைக்கோட்டை தெப்பக்குளம் பக்கம் எப்படி கிளைவாஸ்டல் வந்தது? அப்போ அந்த கிளைவாஸ்டல் யாருடைய நிலமாக இருந்தது? இனிக்கோ ராஜ் எங்கேயோ ஒரு பயம். அவர் எங்க அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லுகிறார். திருச்சியை பார்த்துவிட்டு நான் சொல்லுகிறேன், ஏதோ எங்கோ இடிக்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது. ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் குறைந்தபட்சம் திருச்சியிலையாவது இந்த சர்ச்சஸ்னுடைய நிலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சா நல்லது. அதுக்கு இனிக்கோ இருதயராஜ் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். நிறைவு செய்தியாக மீ2 புகழ் வைரமுத்து அவர்களுக்கு ஞானபீடு விருது கொடுத்திருக்காங்க. இது அறிவிக்கப்பட்ட பொழுதே பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது, எதிர்ப்புகள் எழுந்தது. அவருக்கு நேற்றைய தினம் அந்த விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் இந்த விருது ஆரம்பிச்சு இது 60வது விருது அப்படின்னு சொல்றாங்க. 3வது முறையாக தமிழருக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுகிறது. சார், இப்போ இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? வெற்றி வெற்றி வெற்றி.
யாருக்கு அப்படின்னா படைப்பாளர் சங்கமத்துக்கு, தமிழகத்தை சேர்ந்த தேசிய எழுத்தாளர்களுடைய குரலுக்கு கிடைத்து வச்சு. வைரமுத்துக்கு வாழ்த்து சொல்றீங்களே, நீங்க சொல்றீங்க வெற்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? பொதுவாகவே ஞானபீட பரிசு என்றால் ஜனாதிபதி கையால், ஜனாதிபதி அல்லது துணை ஜனாதிபதி கையால் வழங்கப்படும். நாம இந்த தடவை ஒரு முடிவு எடுத்தோம், தயவு செய்து ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ இதை வழங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது அரசாங்கத்தினுடைய விருது கிடையாது. ஒரு பெரிய இலக்கிய அமைப்பு வருகிறது, அதுக்கு எங்கேருந்தோ வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி ஸ்பான்சர் செய்கிறது. நான் அதெல்லாம் பேரெல்லாம் சொல்லணும்னா எனக்கு அவசியம் இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய அரசாங்கத்தினுடைய விருது போல கட்டமைக்கப்பட்டிருந்தது. எல்லா தடவையும் இடதுசாரிகள் வாங்குவார்கள். அதை ஒரு ஜனாதிபதியோ ஒரு உபஜனாதிபதியோ கொடுப்பாங்க. கொடுத்த உடனே இந்திய அரசாங்கமே அவருக்கு விருது கிடைத்தது என்பதாக இவர் கதை கட்டுவார். இந்த தடவை நாம கொடுத்த சத்தத்தை வைத்துத்தான் முதல்ல இது அரசாங்க விருதே கிடையாது, நீங்க எங்க கத்துறீங்கிற குரலையே வர ஆரம்பிச்சது. எல்லாம் அந்த குரல் வர. அதுக்கப்புறம் நாம எல்லாருக்கும் மெயில் அனுப்பணும். கிட்டத்தட்ட நம்ம உபஜனாதிபதி, ஜனாதிபதி, இன்னும் பலருக்கு மெயில் அனுப்பி நம்மளுக்குள்ள எல்லா பத்திரிகைகளுக்கும் காப்பி அனுப்பி. ஆனால் இந்த பத்திரிகையும் பெருசா போடலை. அங்க பிரசிடென்ட் ஆபீஸ்லயோ வைஸ் பிரசிடென்ட் ஆபீஸ்லேருந்தோ நமக்கு அக்னாலஜ்மெண்ட் பெருசா வரல. அதனால சேர்ந்ததா சேரலையா எதுவும் தெரியாது நமக்கு. ஸ்பேம்ல போயிட்டா போகலையா, ஆனா ரிசல்ட் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஆகவே இதை வெற்றி என்று சொல்ற. வைரமுத்து எப்படி வாங்கினாருங்கிறது எனக்கு தெரியாது. வைரமுத்து ஏதாவது இங்க உங்களுக்கு அந்த இடதுசாரி இலக்கியவாதிகள்கிட்ட கேட்டாலே தெரியும். இந்த அவார்டெல்லாம் வாங்கிறதுக்கு பெரிய லாபிங் நடக்கும் என்பதை அவர்களே பல இடத்தில் எழுதியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் லாபி பண்ணியிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும், நான் லாபி பண்ண விரும்பவில்லைன்னு ஒரு எழுத்தாளர் எழுதுவார். இன்னொருத்தர் நீ லாபி பண்ணவில்லை என்று பொய் சொல்கிறாயே, நீ லாபி பண்ணது எனக்கு தெரியாதா, சீச்சி என்று பழம் புளிக்கும் என்று தானே நீ விட்டு விட்டாயின்னு எழுத்தாளர் எழுதுவார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. வைரமுத்துக்கு திறமையால் கிடைத்ததா என்று கேட்டால் எனக்கு அதில் ஒரு சந்தேகம் இருக்குங்க. இன்னும் லாபிங் இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அந்த இடத்துல வைரமுத்து பேசும்போது சொல்லுகிறார், இதை நான் தமிழர்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். தமிழர்கள் அவனுக்கு விருது கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அர்ப்பணிச்சுக்க. ஒரே ஒரு வேண்டுகோள், நாளை இந்த அரசாங்கத்துக்கு எதிராக அவார்டு வாப்சின்லாம் உள்ள வந்துடாதீங்கிறது மட்டும்தான். ஏன்னா இந்த அத்தனை கிறுக்குகளும் அத்தனை பைத்தியங்களும் இந்த அவார்டை கொடுக்கறதுனால ஒன்றும் இல்லை. பத்மா அவார்டெல்லாம் கொடுத்து அவார்டு வாப்சின்னு ஒரு கேங் கிளம்பி அதுக்கப்புறம் பத்மா அவார்டுடைய பேட்டர்னே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அழகாக மாற்றிட்டார். யார் உண்மையான களத்தில் இருந்து சேவை செய்தார்களோ அவர்களுக்கு இன்னைக்கு அவங்க நம்ம அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறோம்னு அவங்க வாழ்க்கையில் அவார்டு தூக்கி. இதெல்லாம் அவார்டை கௌரவமா வாங்கி கொண்டு இன்னைக்கு இன்னொரு நல்ல விஷயம் நடக்குது. நல்ல விஷயம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு துக்ககரமான விஷயம். நமக்கு ஆழ்ந்த அஞ்சலியும் உண்டு. எழுத்தாளர் பூமணி மறைந்து விட்டார். அவர் சாகித்ய அகாடமி. எழுத்தாளர் பூமணி மறைந்ததன் காரணமாக பலர் வைரமுத்துடைய விழாவுக்கு போக முடியாது. எல்லாரும் ஒரு கோஷ்டி போயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதில் இந்த செய்தி கொஞ்சம் அடிபட்டு போச்சு நான் நம்புறேன். அதனால இவ்வளோ கஷ்டப்பட்டு வைரமுத்து வாங்கி இந்த செய்தி பிரபலமாக போனது நமக்கு சந்தோஷம். பூமணி மறைவு நமக்கு வருது. ஆனால் வைரமுத்து அப்படிலாம் விட்டுற மாட்டார். இங்கே வந்த உடனே திமுகட்ட பேசி, ஸ்டாலின்கிட்ட பேசி, உதயநிதிட்ட பேசி, அங்கங்கே பேசி ஒரு 10 இடத்துல எனக்கு எங்கேயாவது பாராட்டு விழா ஆரம்பிங்கன்னு சொல்லி பாராட்டு விழா ஆரம்பிக்க சொல்லி அங்கே போய் ராமனுக்கு சித்தம் இருந்ததா, சித்தம் கலங்கி விட்டானாலும் ஆரம்பிப்பார். அங்கே நல்ல வேலை பேசல. ஆகவே வைரமுத்துவுக்கு கிடைத்த இந்த விருது என்பது தமிழர்களுக்கு கிடைத்த விருது அப்படின்பதை தமிழனாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவரை விட நிறைய சாதனையாளர்கள் இருப்பார்கள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறார்கள். இது என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவது, இதை வைத்துக்கொண்டு தேசத்துக்கு எதிராகவோ இந்த நாட்டினுடைய பாரம்பரிய மூல்யத்துக்கு எதிராகவோ வைரமுத்து பேசக்கூடாது என்று நான் அவருக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். ஏன்னா நீங்க கம்பன் கழகத்துல போய் என்ன பேசினீங்க? கூப்பிட்ட கம்பன் கழகத்தையே மரியாதை இல்லாமல் ராமனை பத்தி அவதூறாக பேசினீர்கள். அதுக்கு இலங்கை ஜெயராஜ் ரொம்ப நல்ல பதில் சொல்லி, இது அரசாங்க விழா இல்லை என்று தெரிந்ததால் அரசாங்கத்தை பத்தி பேசல நினைக்கிறேன். இல்லைன்னா யாராவது போய் இருந்தா ஏதாவது அங்க போய் ஏதோ தனக்கு கிடைத்தவுடன் நக்கலா பேசி இருந்திருப்பானா தெரியாது. நல்ல வேளை ஏதோ சில நேரத்துல அவருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போதுமனா எப்படியோ கிடைச்சிருக்கு, தலை தப்பினது தம்பராம் புண்ணியவனும் ஒழுங்கா பேசிட்டாராங்கிறது எனக்கு தெரியும். போறதுக்கு முன்னாடி டெல்லி இல்லத்துல வைகோ அவர்களை சந்தித்து ஆசி வாங்கிட்டு தான் போயிருக்காரு. வைகோட்ட ஆசி வாங்குறதெல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைகோ ஆசி வாங்குறதுங்கிறது அவருக்கு நல்லது. ஏன்னா அப்படிதான் அவர் தலை நிமிராமல் இருக்க முடியும். அதுக்காக வாங்கியிருக்கிறார். அதனால இந்த வைரமுத்துக்கு அவார்டு ஞானபீடம் 24 வருஷம் கழிச்சு ஒரு தமிழருக்கு கிடைத்திருக்கிறது. முதலாக அகிலன் பெற்றார், பிறகு ஜெயகாந்தன் பெற்றார், மூன்றாவதாக இப்போ ஒரு வைரமுத்து பெற்றிருக்கிறார். அதில் அகிலன் ஜெயகாந்தன் எல்லாம் அற்புதமான படைப்பாளிகள் அப்படிங்கிறத எனக்கு. வைரமுத்து அற்புதமான படைப்பாளியான நல்ல படைப்பாளி, அதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அகிலனுக்கு சுயத்தம்பட்டம் அடிக்க தெரியாது, ஜெயகாந்தனுக்கு சுயத்தம்பட்டம் அடிக்க தெரியாது. கவியரசு கண்ணதாசன் சொன்ன உடனே தனக்கு என்று மதுரைகளை விழா எடுக்க சொல்லி யானையில் வைந்து கொண்டு கவி பேரரசு என்று தனக்கு தானே பேர் சொட்டி கொண்டவர் இந்த வைரமுத்து. யார் இல்லைன்னு சொல்லுவா? அப்போ கவி அரசுன்னு ஒருத்தனை சொன்னா, கம்பனை கவி சக்கரவர்த்தி என்று சொன்னார்கள், கண்ணதாசனை கவி அரசு என்று சொன்னார்கள். வைரமுத்துக்கு அப்போ இதுக்கு இணையா தனக்கு பேர் வேணுமேனு ஒரு எண்ணம் இருந்தது. வழக்கம் போல லாபி பண்ணாரு. மதுரையில் அந்த லாபியை பண்ணி மதுரை தமிழ் சங்கத்தின் மூலமாக கவி பேரரசு அப்படின்னு சொல்லி யானையில் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த கூத்துத்தான் வைரமுத்து. அதனால ஒரு லாபியிஸ்டுக்கு ஞானபீடம் கிடைத்திருக்கிறது. ஆகவே இனிமே இந்த ஞானபீடம் என்பது மத்திய அரசாங்கம் எப்படி பத்மா அவார்டுகளெல்லாம் சீரமைத்திருக்கிறதோ அப்படி சீரமைத்து தகுதியானவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல இடமாக ஞானபீடம் மாற வேண்டும். அதற்கு தகுந்த ஜூரிக்கள் அங்கே வர வேண்டும். இடதுசாரி ஜூரிக்கள் அங்கே இருக்கக்கூடாது. இதை மத்திய அரசாங்கம், அதாவது அரசு விருது இல்லை, ஆனால் அதுக்காக செலெக்ஷன் கமிட்டி இருக்கு இல்லையா, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நாம்ஸ் மாற்றிருக்கிறாங்க. அடுத்த முறையிலிருந்து இது போன்ற தவறுகள் நடக்காமல் மத்திய அரசாங்கம் பார்த்து கொள்ள வேண்டும். ஞானபீடத்தை தேர்வு செய்யக்கூடிய அந்த தேர்வு குழுவில் இந்த தேச விரோத இடதுசாரிகள், நாத்திகவாதிகள், இந்தியாவை துண்டாடக்கூடிய சக்திகளை சேர்ந்தவர்கள் இருக்கக்கூடாது என்பதை ஞானபீட குழுமமும் மத்திய அரசாங்கமும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். இந்த ஞானபீடம் தமிழருக்கு கிடைத்ததல்ல, யாரோ சில லாபியிஸ்டுக்கு கிடைத்தது என்று எனது கருத்தை பதிவு செய்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை பல்வேறு சுவாரஸ்யமான பழைய நிகழ்வுகளோடு நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர், உரைநாடு இதழாசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள. நன்றி சார். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம். வந்தே மாதரம்.